எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து ஒரு மெஷரிங் கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு மெஷரிங் கப்பில் அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியை ஊட்டுற மாதிரி ஊட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருசாக நல்லா நீட்டமாக ஊட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்னதாக வந்து வெட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு இதுவும் வெட்டி அடிச்சதை தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து எடுத்து ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா ஒரு 100 கிராம் வாங்கிட்டு அதை தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி அவிக்கிற சட்டியில் வந்து இந்த மாதிரி காய்கறி அவிக்கிறது இதை தட்டை எடுத்து வச்சு அதில் இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதே இதில் வந்து அந்த கோதுமை மாவில் செஞ்ச அந்த நீட்டமாக இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு 3 நிமிஷம் அவிச்சிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை வந்து ஒரு 2 முட்டை போட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் மாதிரி கிளறி விட்ருங்க. ஒரே 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச அந்த காய்கறியெல்லாம் எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கோதுமை மாவில் செஞ்ச அந்த இதை வந்து அதையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்துலேயே வச்சு சமைங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றணுன்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணிடுங்க. அப்புறம் வந்து கலர் பவுட்ரு வந்து கேசரி பவுட்ரு வந்து ஒன்று போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.